கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. ஆமாம், பொய்களால் புனையப்படுகின்ற வார்த்தைகள்தான் கவிதைகளை அழகுபடுத்துகின்றன. அப்படி புனையப்பட்ட ஒரு கவிதைதான் இந்த கவிதையும். ஒரு மலருக்கும் மணமகளுக்கும் இடையே கொண்டு வரப்படும் ஒரு உறவுதான் இந்த கவிதை. ஒரு மலர் ஒன்று தோட்டத்தில் இருக்கின்றது. அந்த மலரை வண்டுகள் சில சுற்றி சுற்றி வருகின்றன. ஏன் சுற்றுகின்றன? மலரிடமிருந்து தேன் குடிக்கவா அல்லது மலரிடமிருந்து தேன் எடுக்கவா? இரண்டுமே அல்லாமல் சுற்றியே வருகின்றதென்றால் அந்த மலரின் மீது ஒரு காதல் வயப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அவ்வாறு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் மட்டுமல்ல, அடுத்ததாக வண்ணத்து பூச்சிகளின் ஒரு கூட்டம் அந்த மலரின் ஒவ்வொரு பாகத்திலும் உட்கார்ந்து அதை இன்னும் அழகுபடுத்துகின்றது. ஆமாம், வண்டுகளும் சுற்றுகின்றன, வண்ணத்து பூச்சிகளும் சுற்றுகின்றன. நானும் லேசாக கொஞ்சிக் கொள்கின்றேன் என்று தென்றல் காற்று அந்த மலரை உரசி காதல் வயப்படுகின்றது. காற்று வந்த வேகத்தில் நாங்களும் காதல் வயப்படுகிறோம், நாங்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று அந்த செடியின் இலைகளும் காற்றின் சாக்கில் மலரை உரசி பார்க்கின்றன. ஆஹா, எத்தனை ரசிப்புள்ள மலர்! பகலில் இதுவெல்லாம் நடக்க இரவு காதலனாய் எட்டி பார்க்கும் முழு நிலவு. அங்கிருந்து அவையும் காதல் கொள்கின்றன. அந்த நிலவின் வெளிச்சத்தில் ஒற்றை கண்களால் ரசிக்கும் விண்மீன் கூட்டங்கள். ஆமாம், இத்தனை ரசிப்புள்ள மலர். இதை சூடப்போவது யார் தெரியுமா? இத்தனை பேர் காதல் வயப்பட்ட இந்த மலரை சூடப்போவது யார் தெரியுமா? ஒரு மணமகள். மலர்கள் தோட்டத்தில் மனம் வீசும் மணமகள் மணமகனின் வீட்டில் மனம் வீசுவாள். எப்படி அந்த பூவுக்காக இத்தனை விஷயங்கள் காதல் வயப்பட்டனவோ, அதுபோன்று ஒரு பெண்ணிடத்தில் அந்த குடும்பத்தின் எதிர்பார்ப்பான அனைத்து விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும். ஒரு பெண் தான் செல்லப்போகும் வீட்டில் ஒரு உறவு பாலமாக இருக்க வேண்டும். அந்த இரு குடும்பத்திற்கும் இடையில் ஒரு உறவை வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவை தோட்டங்களாகவும் மலர்களாகவும் நறுமணங்களாகவும் மாறும் என்பதுதான் இந்த கவிதையின் கருத்து. இப்படி மணக்கப் போகும் மணமக்களையும் நாம் வாழ்த்தி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கவிதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலரை சுற்றும் வண்டுகள், மலரை அலங்கரிக்கும் வண்ணத்து பூச்சிகள், மலரை வருடும் தென்றல் காற்று, காற்றின் சாக்கில் மலரை உரசும் இலைகள், இரவு காதலனாய் எட்டி பார்க்கும் முழு நிலவு, நில ஒளியில் மலரை ஒற்றை கண்களால் ரசிக்கும் விண்மீன் கூட்டங்கள். ஆம், இத்தனை ரசிப்புள்ள மலரை சூடப்போகும் மங்கை. மலர்கள் தோட்டத்தில் மனம் வீசும் மங்கை மணமகன் வீட்டில் மனம் வீசுவாள். திருமணம் என்னும் தோட்டத்தில் அருகருகே முளைத்த இரு மலர்கள், மணமகன் மணமகள் ஜோடி. மனம் வீசி நறுமணம் கமழ்ந்து புன்னகையால் இன்புற்று இதயத்தில் இன்பம் நிறைந்து வாழ வாழ்த்துகிறேன்.